அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சித்திரை 12, அதாவது சித்ரா பௌர்ணமி. இன்னைக்கு 14ஆம் பிறை காலையில 8:18 முடிஞ்சிருது. பௌர்ணமி காலையில 8:18 ஆரம்பிக்குது. உத்தர நட்சத்திரம் சாயந்தரம் 7:13 வரைக்கும் இருக்கு. அப்போ இந்த பங்குனி இன்னைக்கு பங்குனி 18, இன்னைக்கு பங்குனி உத்தரமானா அப்படி கிடையாது. இது சித்ரா பௌர்ணமியா இப்ப 6 வருஷம் ஆயிடுச்சு. பங்குனி உத்தரம் மேசராசி முதல் காலப்புருஷனா இருக்கிற வரைக்கும் 1920 வருஷம் அது முடிஞ்சிருச்சு. இப்போ காலப்புருஷன் மீனராசிக்குள்ள வந்தாச்சு. மீனராசிக்குள்ளேயே சித்திரை 1 ஆரம்பிச்சிருது. மேசராசி ஏப்ரல் 21ஆம் தேதி வருது. அப்போ இந்த ராசியோட வானத்துல ராசி பார்க்கிறப்ப அதோட ஆரம்பம் எது முடிவதுன்னு தெரியணும். அப்ப மேசராசியோட ஆரம்பம் எது முடிவதுன்னு தெரியணும். இப்படி நாம பார்க்கிறப்ப மார்ச் 21ஆம் தேதி அந்த மீனராசிக்குள்ள சூரியன் நுழைஞ்சு 13 நாள் 13 அதாவது 20 மினிட்ஸ்ங்கிறது 13.33 அப்படிங்கிற அந்த டெசிமல் நம்பர்ல 13.33 டிகிரியில என்ன ஆகுன்னா ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள வந்துடும். அதாவது உத்திரட்டாதி ரேவதி. இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள என்னைக்கு சூரியன் உள்ள என்றாதோ அன்னையில இருந்து நம்ம அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஏன்னா மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டில் சூரியன் உள்ள இந்த வடகோளத்துக்கு பயணம் பண்றதுக்கு வந்துருச்சு. அது நம்ம இப்போ தமிழ்நாடு இருக்கிறது வடகோளத்துல 5 டிகிரியிலிருந்து 12-13 டிகிரி வரைக்கும் இருக்கு. தமிழ்நாட்டு பகுதிகள் எப்போ அது தமிழ்நாட்டு பகுதிகள் மேல சூரியன் பிரவேசிச்சு தமிழ்நாட்டை தாண்டுதோ அது வரைக்கும் நம்மளுக்கு அக்னி நட்சத்திரம். அந்த அக்னி நட்சத்திரம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, ஏப்ரல் 3ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஏன்னா இதைய நாம உணர்வுபூர்வமா நாம உணரலாம். நம்ம வெயில் சூரியன் வந்து தலைக்கு இப்ப பக்கத்துல வந்துட்டு இருக்கு. எங்க ஊர்ல பொள்ளாச்சி 11 டிகிரியில இருக்கு. அதாவது நிலநடுக்கோட்டில இருந்து வடக்கு 11 டிகிரியில இருக்கு. 11 டிகிரி நோக்கி இப்ப சூரியன் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஏப்ரல் 22ஆம் தேதி அன்னைக்கு நிழல்லா நாள் வரும். அதாவது தலைக்கு மேல சூரியன் கரெக்டா இருக்கும். மத்தியானம் 12 மணிக்கு பாத்தீங்கன்னா நிழல் வந்து காலுக்கடியில போயிடும். ஏன்னா இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெற்குல இன்னும் சூரியன் இருக்கிறதுனால, அதாவது நிலநடுக்கோட்டை தாண்டி வடக்குல வந்துட்டு இருக்கு. ஆனா எங்க ஊருக்கும் தெற்குல இருக்கு இன்னும் சூரியன். அதனால நிழல் நாங்க குச்சி, அதாவது கொடிமரத்தை நட்டு வச்சிருக்கிற குச்சியில கொஞ்சம் தள்ளி விழுகுது. வடக்கு சைட்ல நிழல் விழுந்துட்டு இருக்கு. அப்போ சூரியன் தெற்குல இருக்குன்னு அர்த்தம். என்னைக்கு எங்க தலைக்கு மேல 11 டிகிரியில சூரியன் வருதோ அப்போ எங்களோட நிழல் நாள் அந்த கொடிமரத்துல கீழே போய் மறையும். அதே மாதிரி எங்களோட நிழல் காலுக்கடையில மறையும். அந்த நிழல் நாள் வர்றப்போ ரொம்ப உச்சத்துல இருக்கும். எங்க பகுதி ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் முடியணும். இந்த காலகட்டத்தில் நாம கொஞ்சம் வெளி பயணங்களை தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு காலையில சாப்பாடு ஒரு பழைய சாப்பாடு தயிர் பரைஞ்சி சாப்பிட்டு மத்தியான நேரம் இந்த பழங்கள் நிறைய பழங்கள் இருக்கு. ஏன்னா இந்த வெயிலுக்காக இந்த காலத்துக்காக வந்த அந்த பழங்களை நாம நிறைய சாப்பிட்டு நம்மளோட உடல் நலத்தை தக்க வச்சுக்கணும். ஏன்னா இந்த காலத்துல நம்ம அனாவசியமா வெளியில போயிட்டு நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம உடல்நிலை இந்த சமயத்துல நாம முடிஞ்ச வரைக்கும் வியர்வையெல்லாம் வெளியாகி நம்ம இந்த வருஷம் பூரா சாப்பிட்ட அந்த கழிவுகள் வியர்வையா உடம்புல தங்கி இருந்த கழிவுகள்லாம் என்னன்னா வியர்வை வழியா வெளியே போகும். இந்த வியர்வை வருதுன்னு வருத்தப்படக்கூடாது. கழிவுகள் வெளியேறுதுன்னு சந்தோஷமா அதைய ஏத்துக்கிட்டு நாம இந்த அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் ரேவதியிலையும் அஸ்வினிலையும் தான் இப்ப அக்னி நட்சத்திரம். பரணி கார்த்திகை அக்னி நட்சத்திரம் போன மேச ராசியோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட யுகம் வந்து மீன யுகமா வந்தாச்சு. போன 2020 மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து மீன யுகமா மாறிடுச்சு.
அதனாலதான் இப்ப சித்திரை ஒண்ணு நாம இது பண்றோம். அப்போ நம்ம இதெல்லாம் தெரியணும்னா வானத்துல இந்த ராசியோட ஆரம்பம் முடிவு, ஒவ்வொரு ராசிக்கும் எது ஆரம்பம் எது முடிவு நல்லா தெரியணும். நாம அதை வானத்துல பார்த்து கத்துக்கிட்டு நல்லா, அதாவது வானத்துல இந்த ராசிகள் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நாம அது பார்த்து பழகணும். ஏன்னா அதுதான் நம்மளோட பட்டம் என்னங்கிறத முடிவு பண்ணக்கூடியது இந்த ராசி நட்சத்திரம். இந்த பருவங்கள் முடிவு பண்ணக்கூடியது இந்த கொடிமரத்தோட நிழல் எப்படி விழுகுதோ அந்த நிழல்ல சமநாள் எதுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச அந்த சூட்சமும், கதிர் திருப்பினால் அந்த கதிர், அதாவது வட கதிர் திருப்பினால் தென் கதிர் திருப்பினால்லாம் நாம ஒரு குச்சி கட்டு நிழலை பார்த்து கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா பருவங்கள் இதுக்கு கட்டுப்பட்டது. பட்டங்கள் வானத்தில் இருக்கிற ராசி நட்சத்திரம், அதுல சூரியன் எங்க பிரவேசிக்குது, நம்மளோட மற்ற கோள்கள் 7 கோள்கள் எங்க பயணிக்குது, நிலா எந்த ராசி நட்சத்திரத்தை பயணிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டம் பருவம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியதா. நம்ம இந்த கோயில், கொடிமரம், கருவறை, 6 கால பூஜைகள், இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட வழிமுறையில் நம்ம மரபு இருந்தது. ஆனா இப்ப நாம அதை மறந்துட்டோம். ஆனாலும் நம்ம தோட்டங்கள்ல இந்த கொடிமரத்தை, நம்ம கருவறைய, நம்மளோட தோட்டத்துல என்னைக்கு மழை வரும், என்னைக்கு இந்த மாதிரி வெயில், இது எப்ப இந்த மாதிரி அக்னி நட்சத்திரங்கிறத நாமளே கணிக்க, நம்மளோட காலண்டர் நாமளே தயாரிக்க நாம பழகிட்டோம்னா அதே மாதிரி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப கடுமையா இருக்கும். அப்போ இந்த காலங்கள் கேலண்டர் நாம உருவாக்குறது, கேலண்டரை நாம தயாரிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வானத்துல ராசி நட்சத்திரம் எப்படி நம்மளோட கோள்கள் எப்படி பயணிக்குது இதெல்லாம் கத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப முக்கியமான பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி இந்த பருவம் பட்டம் இதைகளை நாம எப்படி கணிக்கிறதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமானது இந்த குச்சி நட்டுறது, அதோட நிழல் கணிக்கிறது, அந்த கருவறையில இருந்து குச்சி வழியா நைட்டு வானத்துல ராசி நட்சத்திரம் பாக்குறது. இது நாம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பான வாழ்க்கையா இருக்கும். தற்சார்பு வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நவீன கருவிகளோ நவீன இதோ இனிமேல் பயன் தராம போகக்கூடிய காலங்கள் வருது. தனியா ஒரு கொடிமரத்தை நட்டி ஒரு கருவறை, ஒரு கோயில் உருவாக்கிட்டு இங்க 64 கலைகளையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்களா, ஆசான் பள்ளிகளா நாம இதை மாத்திக்க முடியும். திருவிழாக்களை எப்படி எதுக்காக நம்ம கொண்டாடுறோங்கிறத நாம வரக்கூடிய இன்னி காணொலிகள்ல பார்க்க போறோம். இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்சோன்னா மே மாசத்துல இருந்து நல்லா மழை வரும். சூரியன் தலைக்கு மேல 11 டிகிரில எங்க ஊருக்கு வரும். அதே மாதிரி திருப்பதி வரைக்கும் அது கடந்து வெளியே போச்சுன்னா இங்க மழைக்கு உண்டான அறிகுறி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்மளோட வரலாறு, நம்மளோட விண்ணியல் அறிவு இதெல்லாம் நம்மளோட தமிழ் எழுத்துக்கள்ல அந்த விண்ணியல் அறிவு மறைஞ்சிருக்கு. 247 அப்படிங்கிற இந்த நம்பரை எதுக்காக நம் தமிழ் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அந்த தமிழ் இப்ப இருக்கிற அந்த எழுத்துக்களோட வரி வடிவங்களுக்கு என்ன அர்த்தங்கள், 247 ஆண்டுகள், அதாவது சூரியனோட ஒரு பாத நகர்வு 3.33 டிகிரி எடுத்துக்கொள்ளும் காலம் தான் 247 ஆண்டுகள். 108 பாதங்கள் வந்துச்சுன்னா சூரியன் ஒரு ரவுண்டு சுத்திரும். 108 × 3.33 போட்டு பாருங்க, 360 டிகிரி வரும். இதுக்கு 247 ஆண்டுகள் ஆகுது ஒரு பாதம் நகர்வுக்கு. பாத்தீங்கன்னா 247 டிவைடட் பை 3.33 போட்டீங்கன்னா 74 ஆண்டுகள். சந்திரமான ஆண்டுகள் 354 நாட்கள் ஒரு ஆண்டுக்கு. அது பிரகாரம் 74 ஆண்டுகள் ஒரு சூரியனோட 1 டிகிரி நகர்வுக்கு. அப்ப 3.33 × 74 போட்டோம்னா 247 வரும். அந்த 247ங்கிறது சூரியனோட ஒரு பாத நகர்வு. ஏன் இந்த 247 ஆண்டுகளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த சூரியனோட நகர்வை நாம தொடர்ந்து கவனிச்சு அவதானிச்சுட்டு இருக்கிறோம். சூரியன் நகர்ந்துட்டு இருக்குங்கிற அந்த கணக்குகள் தான் நம்ம பஞ்சாங்கமா நாம கொடுத்துருக்கிறோம். அந்த கரணம் யோகம்ங்கிறது அந்த கணக்குகள் தான். அப்போ நம்ம வாழ்வியல்ல சூரியனோட ஓட்டம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தோட்டத்துகள்லயோ நம்மளோட வீடுகளையோ கோயில்களாக மாற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது, என்னைக்கு சித்ரா பௌர்ணமி, என்னைக்கு பங்குனி உத்தரம் போன மாசமே முடிஞ்சிருச்சு. பௌர்ணமியில நாம ஒரு மாசம் தள்ளி தள்ளி கொண்டாடிட்டு இருக்கிறோங்கிறத எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்போ இந்த வாழ்வியல் சிறப்பா அமையும். நம்மளோட கொடிமரம் அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். உங்களுக்கு உங்க ஊர்ல உங்க இதுல கேலண்டர் எப்படி தயாரிச்சு, ஏன்னா யாரு சொன்னாலும் நம்ம நம்ப கூடாது. ஏன்னா அதுக்காக தான் ஒவ்வொரு ஊர்லயும் கோயில் வச்சிருந்தோம், கொடிமரம் வச்சிருந்தோம்,
கருவறை இருந்துச்சு. கருவறையிலிருந்து தான் கொடிமரத்தை பார்க்கணும். அந்த வளமையெல்லாம் இருக்குது, இன்னும் இருக்குது. ஆனா எதுக்குன்னு தெரியாம நாம அதைய உளுந்து கும்பிட்டு இருக்கிறோம். கொடிமரத்தை கருவறையிலிருந்து கொடிமரங்களை பார்த்து சாமி கும்பிட்டு வளமா வந்துட்டு இருக்கிறோம். கருவறையிலிருந்து அந்த கொடிமரத்து வழியா பாக்குறப்ப எவ்வளவு ராசி, 6 ராசி வடக்குலயுமே 6 ராசி தெற்குலயும் இருக்கும். அப்ப ராசிகள்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன, 27 நட்சத்திரத்துக்கு ஏன் காரணம் என்னங்கிறதெல்லாம் நாம வரக்கூடிய காணொலிகள்ல இன்னும் தெளிவா பார்ப்போம். அப்போ இதை பத்தி நாம 247 எழுத்துக்களுக்கும் விண்ணியலுக்கும் என்ன தொடர்புங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறோம். அந்த புக்கு இப்போ 2ஆம் பதிப்பா நாம வெளியிடறதுக்கு, ஏன்னா முதல்ல இது விற்குமா விற்காதான்னு ஒரு 1000 புக்கு தான் அடிச்சோம். அது தீந்துருச்சு. இப்போ அடுத்தது ஒரு 2000 புக்கு அடிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 1 வாரத்துக்குள்ள அந்த பணிகள் முடிஞ்சு எல்லாத்துக்கும், ஏன்னா இப்போ ஒரு 400-500 பேர் அட்ரஸ் கொடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இல்லம் தேடி அந்த புக்கெல்லாம் வந்துடும். இன்னும் 1 வாரத்துல எல்லாம் பேக் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு வரும். அது போக விண்ணியலின் பஞ்சாங்க கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புக்கு. நம்மளோட யோகம், கரணம், நட்சத்திரம், திதி, வாரம், இதெல்லாம் 5 அங்கங்கள். நம்மளோட பெருமாள் நம்மளுக்கு கொடுத்த அந்த பஞ்சாங்கத்தை உண்மையான அதோட கணக்குகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்துங்கிற அந்த ஒரு புக்கு. அடுத்தது திருக்குறள்ல இருக்கிற 1330 குறள்களுக்கும் 133 அதிகாரங்களும் 10 குறள், 4 சீர், 3 சீர், 2 அடி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இதுக்கும் தசாபுத்திக்கும் இயல்களுக்கும் தசாபுத்திக்கும் என்ன சம்பந்தம், இப்படி எல்லாம் 1330 எண்களுக்கும் விண்ணியலுக்கும் என்ன சம்பந்தம், இதையெல்லாம் வச்சு நாம ஒரு புக் எழுதி இருக்கு. இந்த அது போக கேலண்டர், அதாவது உண்மையாலுமே இந்த சூரியனும் நிலா பூமி எல்லாத்துக்கும் பொது. அப்போ இது வானத்துல எங்கிருந்து நகருது அப்படிங்கிறது நம்ம பூமியிலிருந்து இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பஞ்சாங்கம். பூமியிலிருந்து பாக்குறப்ப எந்த ராசியில எந்த இதுல எல்லா கோள்களும் நகர்ந்துட்டு இருக்குங்கிற அந்த கட்டம் போட்டு அதைய குறிச்சு நம்மளோட பிறந்த சமயத்துல அந்த சமயத்துல எந்த ராசிகள்ல எந்தெந்த கோள்கள் இருக்குங்கிற அவ்வளவு பெரிய அறிவு அந்த பஞ்சாங்க கட்டங்கள். அது மூட நம்பிக்கை இல்லை, அதை பத்தியான அந்த புக்கு. மூட நம்பிக்கை வேற, ஆனா பஞ்சாங்க கட்டங்கள் மூட நம்பிக்கை இல்லை. அது உண்மையான விண்ணியல் அறிவு, சூரியனோட நகர்வு உள்ளடக்கிய நம்மளோட சித்தரியல் கேலண்டர். அந்த சித்தரியல் கேலண்டரை இப்ப புதுப்பிச்சு திருவிழாவுக்கு என்ன அர்த்தம், நம்மளோட சித்திரை 1ன்னா என்ன, சித்ரா பௌர்ணமின்னா எதுக்கு, எப்ப வருது, அதோட இது என்ன. ஏன்னா நம்ம சித்ரா பௌர்ணமியில முதல்ல எப்படி கொண்டாடிட்டு இருந்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல எல்லாம் கூட்டாச்சி செஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு வீட்டுக்கு மேல மாடிகள்லயோ இல்லாட்டி பொது இடங்கள்லயோ நைட் ஆனா அந்த ஒரு 15 பௌர்ணமி அன்னைக்கு அந்த இதையை முடிப்போம். நிலாச்சோறுங்கிற அந்த இதைய அந்த சித்ரா பௌர்ணமிக்கு நாம கொண்டாடி முடிப்போம். ஆனா இப்ப சித்ரா பௌர்ணமி அடுத்த மாசம் வர்ற மாதிரி இப்போ கேலண்டர் இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த சித்ரா பௌர்ணமி தான் அந்த நிலாச்சோறு சாப்பிடக்கூடிய அந்த நாள். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சாயந்தரம் நிலாச்சோறு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அடுத்த வரக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரத்தை நாம, அதாவது பழைய சாப்பாடு, கோல், அப்புறம் பழங்கள், இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறோம். அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஏப்ரல் 3, முடிவு ஏப்ரல் 30. வரக்கூடிய ஏப்ரல் 30 மே 1ஆம் தேதி. அப்போ அன்னைக்கு வைகாசி பௌர்ணமி. அந்த வைகாசி பௌர்ணமியில காத்து திரும்பும். அதாவது இப்ப வடகிழக்கு பருவ காற்றா வீசிட்டு இருந்த அந்த காத்து தென்மேற்கு பருவ காற்றா மாறி வீசும். அப்போ அந்த வைகாசி பௌர்ணமிய நாம ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோங்கிறதால நம்ம அந்த நேரடி வகுப்பு அன்னைக்கு நடக்குது. ஏப்ரல் 30 மே 1 2 நாள் கிளாஸ், 500 ரூபாய் கட்டணம். அதுல anatomic-therapy.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள போனீங்கன்னா விண்ணியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற அந்த ஈவென்ட்ஸ்க்குள்ள நீங்க உள்ள போயிட்டு அந்த இதுக்குள்ள புக் பண்ணிக்கலாம். ஐயா ஹீலர் பாஸ்கர் தான் இது விண்ணியலும் வாழ்வியலுமே எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிற அந்த ஆர்வத்துல ஆர்கனைஸ் பண்ணி அதைய வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அவரோட சைட்ல தான் அது. ஏன்னா இது ஆர்கனைஸ் பண்றதுன்னா பெரிய வேலை. எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு இங்க ஒரு கிளாஸ் நடத்தி அவங்கள திருப்பி பத்திரமா அனுப்பிச்சு வைக்கணும். அதுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கரெக்டா பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். அந்த anatomic-therapy.org
அதுல போயிட்டு ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள போயிட்டு விண்ணியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்ஸ் பக்கத்துல உள்ள போய் அதுக்குள்ள புக் பண்ணி நீங்க இதுல முன்பதிவு செஞ்சுக்குங்க. ஏன்னா இங்க ஒரு 100 பேர் தான் தங்குற மாதிரி இங்க ஏற்பாடுகள் அதுக்குண்டான அறைகள்லாம் இருக்கு. அதனால நீங்க முதல்ல பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. அது போக அடுத்தடுத்த வீடியோக்கள் நாம இந்த வைகாசி பௌர்ணமியை பத்தி ஏன் காத்து திரும்புது, அப்போ அதுக்கு என்ன விசேஷம், ஏன் பூணூல் மாத்திரம், ஆசாரிகளுக்கும் பூணூலுக்கும் என்ன சம்பந்தம், நிறைய விளக்கத்தோட அடுத்த இது வரும். அப்புறம் அக்னி நட்சத்திரத்தை பத்தி நாம இன்னும் விரிவா நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அடுத்த வீடியோல நாம அதை பார்ப்போம். அதே மாதிரி இந்த புக்கு தமிழ் எழுத்துக்கள் 247க்கும் விண்ணியலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு புக்கு 125 ரூபா. ஏன்னா இந்த 2வது பதிப்புல கொஞ்சம் விலை எச்சாயிருச்சு. அடுத்த திருக்குறளுக்கும் விண்ணியலுக்கும் என்ன சம்பந்தங்கிற அந்த புக்குக்கு 75 ரூபா. அடுத்தது பஞ்சாங்க கணக்குகள் அப்படிங்கிறது 50 ரூபா. அது போக இந்த கேலண்டர் 100 ரூபா. அப்புறம் இது எல்லாம் அனுப்புறதுக்கு கொரியர் சார்ஜ் 55 ரூபா. நீங்க கேலண்டர் வேணும்னா இனிமேல் கொடுங்க. ஏன்னா அட்ரஸ் வந்து 9842216465 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்க அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. நீங்க அந்த நம்பருக்கு உங்க அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு விட்டுருங்க. நீங்க அடுத்தது எந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணுவோம் தயவு செய்து கேட்டுக்கிறேன். நீங்க உங்க மேல எல்லாத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க உங்களுக்கு அந்த கேலண்டர் புக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு ஜிபே பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் லேட்டா அனுப்புவாங்க. ஏன்னா 100-200 ஒட்டுக்கு அனுப்புறப்ப டைம் எடுக்கும். அது சிவகாசியில இருந்து அவங்க டைரக்டா அனுப்பிச்சிடுறாங்க. அதனால நான் அட்ரஸ் மட்டும் இந்த நம்பருக்கு அனுப்புங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணோம் அப்படிங்கிற எல்லா தகவலும் எப்போ உங்களுக்கு கிடைக்குங்கிற தகவல் எல்லாம் அதுல வந்துடும். திருப்பி உங்களுக்கு ஒருவேளை வரல அப்படிங்கிறப்ப நீங்க வரவில்லை அப்படிங்கிற மட்டும் ஒரு எங்களுக்கு ரிமைண்டர் கொடுங்க. ஏன்னா சில கொரியர் எல்லாம் போயிட்டு திரும்பி வந்துருது. அட்ரஸ் இல்லை, நம்பர் தப்பா இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க திருப்பி அனுப்புறாங்க. நாம அதை திருப்பி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி அவங்க கூட பேசி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா எல்லாத்துக்கும் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இதை கொடுக்குறோம், இதை செய்ய போறோம். அதனால விருப்பம் இருக்கிற உங்களை நாங்கள் கண்டிப்பா விட மாட்டோம். உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பி வைப்போம். உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு உண்டான தொகையை செலுத்துங்க. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மள அளவுக்கு ஆர்வமா நீங்க அட்ரஸ் அனுப்புறீங்கனாலே உங்களுக்கு அது மேல ஆர்வம் இருக்கு. கண்டிப்பா அதுக்கு உண்டான பொருட்செலவை கண்டிப்பா கொடுத்துருவீங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி.